தேசம் காப்போம் சேனலில் உங்கள் அன்புடன் வரவேற்கும் உங்கள் துளசிகாந்த். இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவோட திதி நாளை காலையில் எனக்கு தெரிஞ்சு என்னை கிட்ட சேர்க்காம இருக்க என் சொந்த பந்தங்கள் அனைத்து பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னை விட்டுட்டு நீங்கள் இந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க போகுது. அப்படி என்ன பின் விளைவுகள் அப்படின்னு கேட்கலாம். பின் விளைவுகள்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. நான் பாட்ட என் வேலையை பார்ப்பேன், நீங்கள் பாட்ட உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் உங்கள் வேலைக்கு நீங்கள் என்னை தேடி வருவீங்கள, இன்னைக்கு என்ன சொன்னீங்களோ அதை நாளைக்கு நான் சொல்லுவேன். அப்படியே அந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பது உங்கள் நோக்கம். என் நோக்கம் இல்லை. என் தந்தை இருந்தார், மறைந்த திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். என் பக்கபலமாக இருக்கார். இவங்களுக்கெல்லாம் அவரை முன்னாடி நானும் அவரை விரோதின்னு தெரியும். ஆனால் மறைந்த பின் நானும் அவரும் பக்க நண்பர்கள், பக்கா சகோதரர்கள், பக்கா தகப்பன், பக்கா பிள்ளை அப்படின்னு அவரே உணர்ந்தார். அதை நானும் உங்களை உணர்த்த வேண்டும் என்பதே என் நோக்கம். இந்த நோக்கம் இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்களும் உணர்வீங்க. அன்னைக்கு ஏன் காலில் நீங்கள் வருவீங்க. இன்னைக்கு என்ன உதாசீனப்படுத்தி உங்கள் வேலையை நீங்கள் செய்து கொடுத்தா மிகப்பெரிய தவறு. இந்த தவறை நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லது. யாரோ ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணுறதுனால உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தேவையில்லாமல் வீணாக்குறீங்க. அண்ணன் தம்பின்ற உறவை நீங்கள் தேவையில்லாமல் வீணடிக்கிறீங்க. அது நல்லாவே தெரியும். இது தேவையில்லை நான் சொல்கிறேன், நீங்கள் தேவை இன்னும் நினச்சி பார்த்தீங்க. பட் ஒன் டைம் குஹை அண்ணாமலேஸ்வரர் இருக்கார், எங்கள் அப்பா இருக்கார், நான் இருக்கேன், நீதி இருக்கு. இந்த உலகம் கேட்கும். வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிசல்ட். ஜெயமே ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மை, இது சத்தியம். அதே மாதிரி ஒன்று எல்லா விஷயத்துலேயும் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஆனால் என் விஷயத்தில் நீங்கள் பொறுமை இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. நான் போகிறேன், நீங்கள் போகல. நான் சில விஷயங்களை கெட்ட விஷயமாக பேசியிருப்பேன், கெட்ட வார்த்தைகளாக பேசியிருப்பேன். ஆனால் அது என் ஆத்திரத்தினால. ஆனால் என் நிதானம் என்னான்னு தெரியாதா? நான் எப்படி ஆளுப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியாதா? எனக்கு முன்னாடி போடுற உங்களுக்கே தெரியல. அப்போது நீங்களாம் மனுஷனானீங்க. மனுஷனாக தான் உணரணும். உன் பின்னாடி போடுறவன் யார், எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதே தெரியாமல் நீங்கள் என்னை சீண்டி பார்த்துட்டீங்க. இப்போ சீண்டி பார்க்கறது எனக்கு இல்லை, உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த திசைக்கு போனாலும் சரி, எந்த எண்டில் போனாலும் சரி, அந்த எண்டை நான் பார்ப்பேன், அந்த திசையை பார்ப்பேன், அந்த உலகத்தை நான் பார்ப்பேன். பார்த்ததுக்கப்புறம் தான் என் வேலையே ஆரம்பிக்கும். யார்கிட்ட சவால், யார்கிட்ட இதுவார் ஊருக்குள்ளே எல்லாம் நடக்குது. ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வீட்டில் காசு இருக்குது, பணம் இருக்குது, சுகம் இல்லை, வருத்தம் இருக்குது, இன்பம் இல்லை, எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கான். உன் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை தேடுற. எப்படி தேடுற? வீட்டோட மாப்பிள்ளை. எதுக்கு தேடுற? ஏன் தேடுற? வீட்டோட மாப்பிள்ளை எதுக்கு உனக்கு? அப்போது உனக்கு தகுதி இல்லை. பொண்ணு விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்? நீ அந்த இடத்துல தான் பொண்ணு எடுத்த. வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாங்கள, அந்த இடத்துல தான் பொண்ணு எடுத்த. அதே இடத்துல தான் நீனும் போவ. அப்போ நீ துப்பு கட்டவன். நீ ஆம்பளை மாதிரி நடக்கலை. ஒட்டாச்சி சொன்னான்ற கேட்ட பேச்சுக்காக நீ வீட்டோட மாப்பிள்ளையா ஒரு
உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன். ஓகே, உன் விருப்பம், உன்னோட இது. தலையிட்டால் அது எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எக்காலத்து கொண்டும் உன் பொண்ணோட பத்திரிக்கையோ அந்த பத்திரிக்கை என் பேரை இருக்குன்னு வச்சுக்கிறேன், அன்றைக்கி ஒன்றை சாவடிச்சுக்கிறேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அதே மாதிரி காம்ப்ரமைஸ்னால் இன்னும் உங்களுக்கு டைம் வந்து 1 month. 1 month தான் டைம். இந்த 1 monthக்கு அப்புறம் நீங்கள் வாங்க. இது அப்போ சவால் ஏற்றுக்க. என்னை மீறி நாளைக்கு பண்ண போகிற விஷயத்தில் நானும் பார்க்குறேன். எனக்கு என்ன செய்யணும், நீ சொன்னது நீ என்ன செய்யணுமோ அது நீ செய். நாங்கள் என்னமோ செய்யணும். அண்ணாமலை ஈஸ்வரன் சொன்னான், பரசுராம கேட்பான். அண்ணாமலை என்ன ஈஸ்வரன் சொன்னான் தெரியுமா? உன் வேலையை நீ பாருங்க, அதே என் வேலையை நான் பார்க்குறேன். உன் வேலையை நீ பாரு. ஆழ்ந்த வருத்தங்கள். என் அப்பா சாவோட இப்போ நடக்க போகிற இதுதான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. பெருமையாக இருக்கு. தனி ஒரு மனுஷனாக வந்து சந்திக்கணும்னு நீ நினச்ச பற்றியா? இதை நான் தனியாக சந்திக்கிறேன். சவால். ஜெயமே ஜெயம். ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், யார் என்ன பாவம் பண்ணுறாங்களோ அந்த பாவத்தின் விளைவு மரணம். இது நான் சொல்ல, கீதையிலே சொல்லியிருக்கு, நான் பைபிளே சொல்லியிருக்கு. மரணத்தின் சம்பளம் அப்படின்னு. செய்த பாவத்தின் சம்பளம் மரணம். மரணமே. இதுதான் ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட வந்து பேச பற்றியா? என்ன செருப்படுத்தி அடிச்சுக்கணும். நான் ஏன் அடிக்கல? ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், என்கிட்ட பேசாத இன்னொருத்தங்கிட்ட பேசணும், அதுக்காக பேசுனேன். அவனுக்கு அதே பதில் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். எவன் வந்தாலும் சரி, எமன் வந்தாலும் சரி, விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு தரவும் மாட்டேன். ஒரு சொல் அப்படின்னா துளசிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள சொல். என் அப்பா வழியில் நான் இருக்கேன். எவன் வழியில் என்னை குறுக்கிட்டாலும் சரி, நீ வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, பிச்சு எடுத்து. This is a lost in water for you. Don't disturb me. I want only the truth. Now I am saying, I won't disturb you. If I disturb you, take the balance. Thank you. Goodbye. Last one thing. Be a good man. Favor the world. I will forward the world. I will be a good man in the universal. Universal thing. At last one thing. Then I die. Okay? And soft. Om Namah Shivaya. Shivaya Namah. ஆண்டவனால் எனக்கு இருக்கு, உனக்கெல்லாம் நீ என்ன காப்பாற்றிக்க. எனக்கு இருக்கு, நான் காப்பாற்றிக்கிறேன். God bless you. Thanks a lot.